பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு முஃமினுடைய பாதுகாப்பை சிறந்ததாக சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு தொல்லை தருபவராக இருக்கக்கூடாது. ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரருக்கு இடையூறு தரக்கூடியவராக இருக்கக்கூடாது. அவரும் இடையூறு தரக்கூடாது. அவரை சார்ந்த அவரிடத்தில் இருக்கக்கூடிய பொருள்களை கொண்டும் அவர் இடையூறு தரக்கூடாது. நீங்க நடந்து போய்கிட்டு இருக்கீங்க, பாதையில ஏதாவது கல்லோ அல்லது முள்ளுகளையோ நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அதை எடுத்து ஓரமா போடுங்க. அது உங்களுடைய கடமை என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது பாதையினுடைய உரிமை என்பதாக சொன்னாங்க. ஒரு வழி பாதையில கல்லு முள்ளு மக்கள் நடக்க முடியாத அளவுக்கு இடையூறு தரக்கூடிய பொருட்கள் இருந்தால் அந்த பொருள்களை எடுத்து நீங்கள் ஓரமாக போட வேண்டும். அது அந்த பாதையினுடைய உரிமை என்பதாக ஒரு பாதைக்கு உரிமையை சொல்லி தந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அப்படிப்பட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க தங்களுடைய சஹாபாக்களிடத்துல, என் அருமை சஹாபாக்களே, நீங்க பள்ளிவாசலுக்கு வந்தாலோ அல்லது உங்களுடைய வீடுகளுக்கு சென்றாலோ அல்லது நீங்கள் கடை வீதிகளுக்கு சென்றாலோ உங்களிடத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய வாள்களும் அல்லது உங்களுடைய அம்புகள், இந்த அம்புகளினுடைய அந்த முனைகளில் உங்களுடைய கைகளை வைத்து நீங்கள் மறைத்துக் கொள்ளுங்கள். அந்த அம்புகளுடைய முனைகளில் உங்களுடைய கைகளை, உங்களுடைய உள்ளங்கைகளை வைத்து அந்த அம்புனுடைய முனைகளை நீங்கள் மறைத்துக் கொள்ளுங்கள். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, நீங்க அப்படியே அந்த அம்புகளை நீங்கள் கையில் எடுத்து செல்லும் பொழுது உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடியவர்கள் மீது அந்த அம்புகள் உரசிவிடக்கூடாது, அந்த முனைகள் உரசிவிடக்கூடாது. உங்களை விட, உங்களிடத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய பொருளை விட உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய உங்களுடைய சகோதரருடைய பாதுகாப்பு முக்கியம். ஒவ்வொரு முஸ்லீம் முஃமினுடைய பாதுகாப்பு முக்கியம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். அவ கண்ணியமிக்க சகோதரர்களே, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுடைய பாதுகாப்பை விரும்பக்கூடியவராக இருக்கணும். ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுடைய பாதுகாப்பை விரும்பக்கூடியவராக இருக்கணும். சகோதரத்துவத்தோடு இருப்பதுதான் அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்தமானது என்பதாக சொல்றாங்க. அன்னைக்கு அம்புகளையும் கத்தியையும் சஹாபாக்கள் கொண்டுட்டு போவாங்க. எப்பவுமே கையில் அம்பு இருக்கும், இல்லைன்னா வாள் இருக்கும். அது அதிகமாக அவர்கள் கையில வைச்சிருந்தாங்க. அதனால இந்த செய்தியை சொல்றாங்க. இன்னைக்கு நாம் அதிகமாக பயன்படுத்துவது நம்முடைய வாகனங்கள். நம்முடைய வாகனங்கள்ல நாம பயணிக்கும் போது நாம் பயணிக்கக்கூடிய அந்த வாகனத்தை கொண்டு யாருக்கும் எந்த இடையூறும் தரக்கூடாது. யாரும் அந்த நாம் வைத்திருக்கக்கூடிய வாகனத்தை கொண்டு மற்றவர்களுக்கு எந்த இடையூறும் தந்துடக்கூடாது. அதே போன்று நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பொருள்களை கொண்டு யாருக்கும் எந்த வகையான இடையூறும் தராமல், யாருக்கும் எந்த விதமான இடைஞ்சல்களும் இல்லாதவாறு இருப்பது ஒரு முஃமினுடைய சிறந்த வாழ்க்கை என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரப்பனா கஃபிர் லி, இறைவா என்னை மன்னிப்பாயாக, வலிவாலிதைய